வாழ்க புனித அன்னையே, விண்ணையும் மண்ணையும் அக்காலத்தும் ஆளும் அரசரை என்றவர் நீரே. வாழ்க புனித அன்னையே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, இறைவார்த்தை வலுவுள்ளது, இரண்டு புறமும் கருக்குள்ள எந்த வாளிலும் கூர்மையானது என்ற அந்த இறைவார்த்தை பகுதியை இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை அன்பு செய்து அந்த வார்த்தையினாலே எங்கள் வாழ்வுக்கு தேவையான வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள திருப்பலியிலே மன்றாடிக்கொள்வோம். இன்றைய நாளிலே சிறப்பாக தேவதாயாருடைய வணக்க நாளாக இருக்கின்ற சனிக்கிழமை தேவதாயாருடைய பரிந்துரையை மன்றாடி திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கன்னியான மாற்றி மிகுந்த புனித மரியாயின் பெருந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள் வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அருள் நிறைந்த இறையரியனை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையையும் மச்சையையும் அவ்வாறு ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகனாய் இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறையரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதுளை பாடலுக்கு பல்லவியாக. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது,
எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாக இருக்கட்டும். ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவன முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லோரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்து அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகளாகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயர் சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளே அழைக்க வந்தேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதலாவது வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையும் அவ்வாறு ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது என்று இறைவார்த்தையை பற்றி ஒரு சிறிய வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை எங்களோட வாழ்க்கையில் உண்மையாக இருக்குதா என்று யோசிக்கலாம். நாங்கள் எல்லாரும் கடவுளுடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொள்கிறோம். ஆண்டவற்ற வார்த்தையை வாசிக்கிறோம். இந்த ஆண்டவற்ற வார்த்தை எங்களோடு இருப்பதற்கு ஏதுவாக நாங்கள் இந்த பைபிள் டைரியை பைபிள் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுதிலேயும் இந்த வார்த்தை எங்களுக்கு ஏதாவது செய்கிறதா என்று நாங்கள் யோசித்து பார்க்கலாம். கடவுளோட வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கம் வெட்டக்கூடிய வாளிலும் கூர்மையானது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை உண்மையாகவே ஆண்டவற்ற வார்த்தை இப்படி எங்களுக்கு ஏதாவது செய்கிறதான்னு நாங்கள் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவற்ற வார்த்தையை வாசிக்கிற 4 விஷயத்தை சொல்கிறாங்க. ஆண்டவற்ற வார்த்தையை நாங்கள் நம்ப வேணும், அதை வாசிக்க வேணும். வாசிக்கிற பொழுது அதில் இருக்கிற சில வசனங்களை, ஏதாவது ஒரு வசனத்தை ஒரு நாளைக்கு எடுத்து அதை ஆழமாக சிந்திக்கணும். அந்த சிந்திக்கிறதை நாங்கள் வாழுகிறது கொஞ்சம் முயற்சி செய்யணும். இந்த 4 விஷயங்களும் தான் நாங்கள் ஒழுங்காக செய்தால் தான் இந்த வார்த்தையால் வருகின்ற பிரயோசனத்தை நாங்கள் அனுபவிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது என்று நாங்கள் நம்புகிறோம். ஒரு பக்கம் சரி.
ரெண்டாவது அந்த நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் இதே நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறது மட்டுமல்ல, இந்த வாசிக்கின்ற வார்த்தை பகுதியிலேருந்து ஏதாவது ஒரு வசனமோ ஒரு சொல்லோ எங்களுடைய மனதை தியானிக்கக்கூடிய மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த நாளிலே முழுவதும் இந்த வசனத்தை நான் தியானிப்பேன், இந்த வசனத்தை நான் அடிக்கடி மனசிலே சொல்லிக்கொள்வேன் என்று யோசிக்கொள்ளும். நாலாவதாக இந்த வார்த்தையினாலே வாசிக்கப்பட்ட தெளிவிலே இருந்து அதை வாழுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். ஆண்டவற்ற வார்த்தை சக்தி மிக்கது, வல்லமை மிக்கது என்று அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதை நம்பி அதன்படி வாழணும். இன்றைக்கு நாங்கள் நோயற்றவர்களுக்கல்ல நோயுற்றவருக்கே தேடி வந்திருக்கிறேன் என்ற வார்த்தை என்ற மனதில் இன்றைக்கு தொடுமாக இருந்தால் ஆண்டவர் என்னை எவ்வளவுக்கு தீமைகளிலிருந்து காப்பாற்ற விரும்புகிறார். நான் நோயிட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னை குணமாக்க விரும்புகிறார். ஆகவே நான் இந்த நோயிலிருந்து குணம் பெற ஆசைப்படுவேன் என்று சில வழிகளிலே அந்த தியானத்தை எங்களுடையதாக மாற்றுகின்ற பொழுதுதான் அந்த வார்த்தை பிரயோசனம் உள்ளதாக இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 சொல்லடங்கிய ஒரு சொல்லத்தான் ஜேசு நான் சொல்கிறார். லேவியை பார்த்து என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. இந்த 3 சொல்ல உள்ள ஒரு வசனம்தான் இயேசுனுடைய வாயினால் வந்தது. அந்த வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் ஏற்றுக்கொண்டார்ன்னு தெரியாது. அவன் ஒரு பெரிய முதலாளி, நல்லா உழைச்சி கொண்டு இருந்தவன், சுங்கத்துறையிலிருந்து வரி வசூலிக்கிற எல்லாருக்கும் பெரியார், நல்ல வசதியாக இருந்தவன். சொல்கிறார் என்னை பின்பற்றி வான்னு சொன்ன உடனே எல்லாவற்றையும் விட்டுட்டு அவருக்கு பின்னால் போகிறான். ஆண்டவற்ற வார்த்தை எவ்வளவு வலிமை உள்ளதாக இருக்கிறதுன்றது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையையும் மாற்றி விடுகிறது. இப்படி தான் ஆண்டவற்ற வார்த்தை எங்களை மாற்ற வல்லது. எங்களுடைய வாழ்க்கைக்கு புது அமைப்பு தர வல்லது. நாங்கள் நோயிட்டிருக்கிறோம், நாங்கள் விரக்தி விடுகிறோம், நாங்கள் கவலைப்படுகிறோம், நாங்கள் வேதனை அடைகின்றோம், நாங்கள் பல விஷயங்களை எதிர்பார்த்தது நடக்காத பொழுது மனம் சோர்ந்து போகிறோம். இந்த வேளையிலெல்லாம் ஆண்டவற்ற வார்த்தை எனக்கு வழிகாட்டும், எனக்கு தொம்பை தரும், துணிவை தரும், மீண்டும் உத்வேகத்தோடு நான் வாழுவதற்குரிய உஷாரை தரும் ஆண்டவற்ற வார்த்தை. ஆகவே அன்பான சகோதரங்களே, ஆண்டவற்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி எல்லோரும் பைபிள் டைரி வேண்டி வச்சுருக்கிறீங்க, நல்லது. பைபிள் டைரி அது ஒரு நாளைக்குரிய ஒரு வாசகத்தை எங்களுக்கு தருகிறது, வாசிக்கிறது லேசு. ஆனால் இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போம். 2 வாசகம் அடங்கிய பகுதியாக தான் இப்போ பைபிள் டைரி வந்திருக்கு. அந்த 2 வாசகத்தையும் ஏதாவது ஒரு நேரம் குறித்து வாசிக்க முயற்சி செய்வோம். பூசையில் வாசிக்கிறது மட்டுமல்ல, வீட்டை போய் திருப்பியும் என்ன கொஞ்சம் நேரம் ஏதாவது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதை வாசிப்போம். அந்த வாசிக்கிறது மட்டுமல்ல, அந்த வார்த்தை எனக்கு என்னத்தை சொல்கிறேன்றதை யோசித்து பார்ப்போம். இப்போ நிச்சயமாக அது எங்களோட வாழ்க்கைக்கு மாற்றத்தை உருவாக்கும். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவன் ஆன்மாவை இழந்தான் என்றால் அதனால் என்ன பிரயோசனம் என்று இஞ்ஞாசியார் என்ற புனிதர் பிரான்சிஸ் சவேரியாருடைய காதிலே விழும்படி அடிக்கடி சொல்லி கொண்டாராம். அவருடைய வாழ்க்கையை இந்த வசனம் மாற்றியது. எடுத்து படி என்று யூனிவர்சிட்டியில் படிப்பிக்கிற ஒரு ப்ரொஃபஸர் அகஸ்டினுக்கு எடுத்து சொல்கிறார். எடுத்து படி, என்னத்தை எடுத்து படி, பைபிளை எடுத்து படி என்று சொல்லி அந்த ஒரு சொல்லு தான் அகஸ்டினுடைய வாழ்க்கையை மாற்றியது. ஆகவே எங்களோட வாழ்க்கையிலேயும் பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்கிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தையினாலே நான் ஆறுதல் அடைய முடியும், அமைதி பெற முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், நோய் துன்ப வேளையிலேயும் என ஆறுதலோடு வாழ முடியும் என்ற அந்த சக்தியை, வல்லமையை இந்த வார்த்தை எனக்கு தருகிறது என்ற உறுதியான நம்பிக்கையோடு வாழ திருப்பலியிலே தொடர்ந்து செபிப்போம். எழுந்து நின்று எங்கள் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். திரு அவைக்காக உம்மிடம் பெறுகிறோம். நம்பிக்கையின் பயனாளிகளாக திரு அவையில் பயணித்து கொண்டிருக்கும் திருநிலையினர், பொதுநிலையினர் ஒவ்வொருவனதும் பணி வாழ்வில் வரும் சவால்களைக் கண்டு மனம் தளர்ந்து போகாது தொடர்ந்து நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையானவர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று கூறிய அன்பின் தகப்பனே, அன்று பாவியான லேவியை என்னை பின்பற்றி வா என்றவுடன் உம்மை பின்பற்றி உமது சீடரானார். அதேபோல நாமும் உமது அழைப்பிற்கு செவிமடுத்தவர்களாக உம்மை பின்பற்றி உமது சீடராக வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான தந்தையே, இவ்வுலக வாழ்வில் இருந்து மறு உலக வாழ்விற்கு எடுத்துச் சென்ற
பெர்னாண்டோ அந்தோனியா பிள்ளையின் ஆத்துமத்திற்கு நித்திய இளைப்பாற்று அளித்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய இளைப்பாற்றியை அருளும் இறைவா, இறந்து போன அனைத்து ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். இவர்கள் இவ்வுலகில் செய்த பாவங்களை மன்னித்து இவர்களுக்கு நித்திய சாந்தியை அளித்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இன்று இந்த திருப்பலியிலே நாங்கள் சபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றவர்களை நீர் நிறைவாக ஆசிர்வதியும். சிறப்பாக எங்களோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருட்தந்தை பிலேந்திரன் அவர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவருடைய வாழ்விலே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி. அவரூடாக எங்களுடைய பங்குக்கு நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இறைவா, நீர் அவரை ஆசிர்வதித்து தொடர்ந்தும் அவருக்கு தேவையான உடலுள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து தன்னுடைய பணியிலே அவர் சிறப்புற வேண்டும் என்றும் என்னும் என்பான். ஆண்டவரே, பல்வேறு தேவைகளுக்காக நன்றி கூறுகின்றவர்கள் உம்முடைய அருளை பெற்று இந்த அருளினாலே மகிழ்வடைந்து உமக்கு நன்றி கூறுகின்றவர்களை தொடர்ந்து நீர் ஆசிர்வதியும். இறந்து போன உறவுகளுக்காக மன்றாடுகின்றோம். குறிப்பாக இந்த திருப்பலியிலே நாங்கள் பெயர் சொல்லி சபிக்கின்ற இறந்த உறவுகளுக்கு நிலை வாழ்வளித்தருளும். இவருடைய பிரிவினாலே துயருகின்ற ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தியல்லும். அன்பான ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையினாலே வழிநடத்தப்பட்டு உம்முடைய வார்த்தையினாலே வாழ்வு பெற முடியும் என்ற நம்பிக்கையிலே இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற சவால்களை வெல்ல எங்களுக்கு சக்தியையும் வெல்லமையும் தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும்மை இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்
கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையில் இருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடும் மக்களின் மன்றாட்டுக்கள் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பெருந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டாலும் வீணாகாமலும் இருப்பவனாவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீரெனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகொழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர் இவ்வுலகிலும் வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையானத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு அழைந்தீர். எங்களுடைய பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்திலும் நான் தகுதியேற்றேன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நமக்கு நிறைவாழ்வு அளிப்பதா. அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும்,
இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும். புவி வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கு மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கு மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன், என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும். புவி வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் உறவு பாலம் இன்று வளர இங்கு இறைவன் அரசு மலர. உறவு பாலம் இன்று வளர இங்கு இறைவன் அரசு மலர. உதயமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். உதயமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். ஞாலம் காத்த கலைஞன் என் தலைவன், என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாகி நின்ற இறை
அன்பு தெய்வம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையேயும் திருமகனும் எங்கள் சௌர்ணமாகிய இயேசு கிறிஸ்துவில் நேரு வந்தளித்த நம்பிக்கையும் தூய ஆவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கியமில் மீண்டள செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக உம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மேல் பொழுவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான நம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்றும் முக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோம். என்றுமுள்ள தந்தையின் திருமகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பெறு பெற்றதே. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்களும் அது கனிவை வேண்டுகிறோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகள் வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள். இனிய உண்ணாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உண்ணாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலா தாயுமே நீயே தமியோர் திரவியமே. தாயினும் மேலா தாயுமே நீயே தமியோர் திரவியமே. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. கலைமொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. கலைமொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. தேனிசை பாவாள் தாய் உன்னை பாட தெவிட்டார் இனிமையம்மா. தேனிசை பாவாள் தாய் உன்னை பாட தெவிட்டார் இனிமையம்மா. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. இனிய உண்ணாம மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.